ஹாய் amigos. இந்த வீடியோவில் நம்ம ஓம்ஸ்லானா என்னன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ஓம்ஸ்லான்றது எதுக்காகனா நம்ம ரெசிஸ்டன்ஸு எப்படி இருக்குன்றதை பேஸ் பண்ணது தான். இப்போ நம்ம வோல்ட்மீட்டர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பேரலாக. ஏன்னா வோல்டேஜ் எவ்வளோ போகுதுன்றதை செக் பண்ணுறதுக்கு. இங்கே அம்மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த சர்க்கியூட்டில். ஏன்னா ஆம்பியர் எவ்வளோ போகுது, கரண்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் எப்படி போகுதுன்றதை செக் பண்ணுறதுக்கு. இப்போ ரெசிஸ்டர் நம்ம ஏன் இங்கே வச்சுருக்கோன்னா, இந்த ஸ்பாட்லேருந்து இந்த ஸ்பாட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணக்கூடிய வேல்யூ தான் நம்ம ஓம்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஓம்ஸ்க்கு ஒரு லா இருக்குது. இந்த லா எதை பேஸ் பண்ணினா வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் இதை பேஸ் பண்ணி தான். வோல்டேஜ் வந்து கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு இந்த லாவில் சொல்லுவாங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னால் என்னதுன்னா, இது 2 இருக்குன்னா இதுவும் 2 இருக்கும். ஒன்று ஏற ஏற இன்னொன்று ஏறும் அந்த மாதிரி தாங்க. இப்போது இங்கே நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுறோம், அதான் ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டும் நமக்கு அன்னோன் வேல்யூனா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம சொல்லுவோம். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டு என்றைக்குமே. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம இந்த சைடு எடுத்துகிட்டு வரோம். R = V/Iன்னு வரும். இதுதான் நம்மளுக்கு ஓம்ஸ் லாவில் கிடைக்கக்கூடிய மெயினான ஃபார்முலா. Thank you.